மின்சார கேபிளில் திடீர் தீப்பொறி கிளம்பியதால் சிறுவன் படுகாயமடைந்திருக்கிறார். சென்னை மண்ணடியில் மின் கேபிளில் ஏற்பட்ட திடீர் தீப்பொறியால் 4 வயது சிறுவன் படுகாயமடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். தற்போது மின்சார கேபிளில் தீப்பிடித்ததற்கான காரணம் என்ன? அது முதலில் சரி செய்யப்பட்டு விட்டதா? பின்பு சிறுவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் என்ன? அவரின் நிலை என்னவாக இருக்கிறது? ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர் இம்ரான். இவர் சென்னை கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய தனியார் பள்ளியில அரபிக் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தனது 3.5 வயது மகனான அகீப் இம்ரானை அவர் அழைத்து கொண்டு நேற்று மண்ணடிக்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது கடையில துணி வாங்க செகண்ட் லைன் அந்த கடற்கரை சந்திப்பு பகுதிக்கு சென்றார். குறிப்பாக துணி வாங்கிவிட்டு வீட்டுக்கு போவதற்காக ஆட்டோவில நின்று கொண்டிருந்தார். அப்போது மின்சார கேபிள்ல இருந்து திடீரென்று அந்த ஏற்பட்ட தீப்பொறியால அருகே நின்று கொண்டிருந்த அந்த குழந்தையான 3.5 வயது குழந்தையான வலது கால் மற்றும் வலது கையில தீக்காயமானது பட்டிருக்கிறது. உடனடியாக அதுல காயமடைந்த அந்த குழந்தையை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். இது குறித்து வடக்கு கடற்கரை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த மின்சாரத்துறை அதிகாரிகளும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அதுல எதனால தீப்பொறி ஏற்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள் விசாரணை மேற்கொண்டு அதனை ஆய்வு செய்து வருகின்றனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சாலமன். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.